தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த கால வேளையில் நாங்கள் கேட்கிறதுக்கு நினைத்து பார்க்கறதுக்கு மேலான காரியங்களை நடப்பித்திருக்கிறவர். இப்பொழுதும் அதை நடப்பிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் அங்கே முதல் சில வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், அங்கே மகதலேனா மரியாள் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவல் காத்து கொண்டிருந்தவர்கள் காவலாளர் அவனுக்கு பயந்ததினாலே திடுக்கிட்டு செத்தருள்ள போலானார்கள். தூதன் அந்த இஸ்ரவேலை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால், அந்த தேவதூதன் வந்து கல்லை புரட்டுவதற்கு முன்பதாகவே இயேசு உயிரோடு எழுந்து, கல் அங்கே அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கல்லை அங்கே எடுப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி இயேசு அதற்குள்ளேயே இருக்கவில்லை. அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். எதுவும் அவரை அடக்கி வைக்க முடியாது. அவர் அற்புதமான முறையில் உயிரோடு எழுந்து வெளியில் வந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேவதூதன் சொல்லுகிறான் என்னென்றால், அவர் சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்து விட்டார். இந்த கால வேளையில் நானும் நீங்களும் விசுவாசிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறதோ, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. வேத புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்துவிடும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில் மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். நாங்கள் எத்தனையோ வருஷ கணக்காக கிறிஸ்தவர்களாக இருந்திருக்க கூடும். இல்லை, இன்றைக்கு நாங்கள் இந்த கிறிஸ்தவ ஆராதனையில் கலந்து கொள்கிற முதல் தடவையாக இருக்கக்கூடும். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் என்னென்று சொன்னால், கிறிஸ்துடைய வார்த்தை ஜீவன் நிறைந்ததாக இருக்கிறது, வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது, பொய்யுரையாததாக இருக்கிறது, சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்துவிடும், ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு பொழுதும் ஒளிந்து போவதில்லை. நான் கட்டுவேன், சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னவர், உலகத்தில் இருக்கிற சகல சபைகளையும் ஒருவரால் நிப்பாட்ட முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடுக்க முடியாது. தடைகளை உடைக்கிற தேவன் சர்வ வல்லவர், அவருக்கு நிகராக ஒருவருமே இல்லை. அந்த தேவன் தான் இந்த கால வேளையில் எங்களோடு பேசுகிறார். பாருங்கள், அவர் சொல்லியிருக்கிறார், கிட்டத்தட்ட அங்கே சொல்லப்படுகிறது, குறைந்தது 3 தடவை அவர் உயிரோடு இருக்கும் வேளையில் சொன்னார், நான் மரிப்பேன், ஆனால் நான் உயிரோடு திரும்ப எழும்புவேன். அவர் சொன்னது நிறைவேறினதா இல்லையா? நிறைவேறினது. இப்போ கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறோம். அவர் சொன்னபடி மக்கள் அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்களும் அதே இடத்துல இருக்கக்கூடியதாக, அந்த சிலாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, நாங்கள் சாதாரண கிறிஸ்தவர்கள் அல்ல, நாங்கள் தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம், இயேசுவோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம். We have a relationship with Jesus Christ. We are not following just the tradition. நாங்கள் எந்த விதத்திலேயும் சில காரியங்களை பின்தொடர்ந்து போவதல்ல, ஆனால் இயேசுவை பின்தொடர்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் ரிலிஜன் இன்றைக்கு மதம் கொள்ளும், ஆனால் ஜீவனை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த இயேசுவை நாங்கள் இந்த கால வேளையில் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கும் வேளையில், ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற காலம் முழுவதும், நாங்கள் உயிரோடு இருக்கிற காலம் முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார். எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வராது என்று சொல்லவில்லை, கஷ்டங்கள் வர மாட்டுது என்று சொல்லவில்லை, வியாதிகள் வராது என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நம்மோடு இருந்து அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறவர்களாக இருப்பதனால கர்த்தர் எங்களோடு கூட. ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் நாங்கள் திருப்பி பார்க்கும் வேளையில்
வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், வியாதிகள், எதிர்பார்க்காத காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு மாறாக வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் தன்னுடைய தாசனுக்கு சொன்னதை இந்த காலவெளியில் இந்த சபையில் இருக்கிற நம் அனைவருக்கும், யூடியூப்ல கேட்கிறவர்களுக்கு, லைவா கேட்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன். இயேசுவின் இரத்தத்தினால அவர் எங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்தில் இருந்த எங்களை, பாவத்தின் அடிமைத்தில் இருந்த எங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த காலவெளியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் ரன்சம், அதாவது கிரியம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பிசாசு எங்களை வைத்துக் கொண்டிருந்தான், அடக்கி வைத்துக் கொண்டிருந்தான், தண்ட ஆதிக்கத்துக்குள்ள வைத்துக் கொண்டிருந்தான். இன்றைக்கு என்ன நடந்தது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் வேளையில் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எனக்காகவும் உங்களுக்காகவும் கிரியத்தை கொடுத்து அவர் வாங்கி இருக்கிறார். இப்பொழுது நாங்கள் பிசாசுடையவர்கள் அல்ல, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், நான் மீட்டுக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நீ என்னுடையவள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். எனக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய பேரும் தெரியாவிட்டாலும் கர்த்தர் உங்களுடைய பேரை அறிந்தவராய் இருக்கிறார். அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அது நீ என்னுடையவன் என்று சொல்லும் வேளையில் அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு உபத்திரவம் இருக்கு, ஆனாலும் மேற்கொள்ள உங்களுக்கு பலனை நான் தருகிறேன். திடங்கொள்ளுங்கள். உலகத்தில் எங்களுக்கு இருக்கும் வரைக்கும் கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் வேளையில், பிரச்சனைகளுக்கு கூடாக போகும் வேளையில் எங்களுடைய திராணிக்கு மேலாக அவர் சோதனைக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாராயிலும் இந்த காலவேளையில் எந்த பிரச்சனை கூடாக போய்கொண்டிருந்தாலும், எந்த சூழ்நிலை கூடாக போய்கொண்டிருந்தாலும், எல்லாம் இருள் போல இருந்தாலும், ஆண்டவர் எங்களுடைய தேவன் அந்த இடத்துக்குள்ள வரும் வேளையில் இருள் அங்கே நிற்க முடியாது. வெளிச்சம் தான் வீசும் வேளையில் இருள் அகன்று போகத்தான் வேண்டும். அதிசயங்கள் நடக்கும். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோட இருப்பேன். இயேசு எங்களோடு இருக்கிறார். மனிதர்கள் எங்களை கைவிடுவார்கள், மனிதர்கள் எங்களை விட்டு ஓடுவார்கள், எல்லாருமே மாறிவிடுவார்கள். ஆனால் என்னுடைய தேவன் ஒரு பொழுதும் அவர் எங்களை புறக்கணிக்க மாட்டார், தள்ள மாட்டார், எங்களை தனிமையாக விட மாட்டார், எங்களோடு கூட இருக்கிறார். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவது இல்லை. நீ எந்த விதத்திலேயும் ஆறுகள் உண்மையில புரள மாட்டுது. நீ அக்கினி கூடாக நடக்க வேண்டி வந்தாலும் அக்கினியில நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி கூடாக நடக்க வேண்டி இருக்கும், ஆனால் நீ வேக மாட்டாய். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பார்க்கும் வேளையில் எங்களுக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கையில் அக்கினி கூடாக அவர்கள் போக வேண்டி இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்களுக்கு கூடாக நீங்க போய்கொண்டிருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு கூடாக போய்கொண்டிருக்கலாம், எத்தனையோ வேதனைகளுக்கு கூடாக போய்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த கால வேளையில் அவர் சொல்லுகிறார், அக்கினியில நடக்கும் வேளையில் அது உண்ட முடிவு அல்ல, அது முடிந்து போவதல்ல. இயேசு உயிரோட இருக்கிறதுனால, அவர் எங்களுக்குள்ள அந்த உயிர்ப்பித்த தேவன் நமக்குள்ள இருக்கிறதுனால எங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், மத்தேயு, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தது நிமித்தமாக இன்றைக்கு எங்களுக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி எடுத்தவர்கள் வாசிங்க. மத்தேயு 10:28-29. ஆண்டவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் ஒரு பொழுதும் எங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தது நிமித்தமாக. இப்ப இயேசு உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் எங்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருந்திருக்காது. இயேசுவின் கல்லறை இன்றைக்கு வெறுமையா இருக்கிறது. இது சரித்திர பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இஸ்ரேலுக்கு போனோம் என்று சொன்னால் சிலர் போய் வந்திருக்கிறவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், கல்லறை வெறுமையா இருக்கிறது, இயேசு அந்த இடத்துல இல்லை. அந்த இடத்துல இயேசு இருந்திருந்தால் எனக்கும் உங்களுக்கும் அவருக்கும் இடையில வித்தியாசங்கள் இருந்திருக்காது. இந்த காலவேளையில் அவர் உயிரோட எழுந்தபடியினால தான் அங்கே 28ஆம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல என்ன நடக்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நித்திய வாழ்வு என்று சொல்லும் வேளையில், நித்திய ஜீவன் என்று சொல்லும் வேளையில் சதா காலங்களிலும் இயேசுவோடு கூட நாங்கள் இருப்போம். நித்திய மரணம், நித்திய ஜீவன் இருக்குது என்று சொன்னால் நித்திய மரணம் நிச்சயமாக இருக்குது. நித்திய மரணம் என்றால் இயேசுவோடு ஒரு காலம் நாங்கள் வாழ முடியாமல் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துல தான் அங்கே ஆட்கள் போய்கொண்டிருக்கிறார்கள்.
இயேசு தான் வழியாக இருக்கிறார் என்று யோவான் 14:6 சொல்கிறது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான். ஆகவே இந்த காலவெளியில் இயேசுவை நாங்கள் தெரிந்தெடுத்திருக்கிற எங்களுக்கு ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய திரு வார்த்தைகளை நாங்கள் படித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் வேளையில், இயேசு இருந்தது போல நாங்கள் ஜீவிக்கும் வேளையில், இயேசு தன்னுடைய எதிரிகளை கூட மன்னித்தது போல இந்த காலவெளியில் அவர் சிலுவையில் இருக்கும் வேளையில் அவர் சொன்னதை நினைவு கூறுவோம். என்னவென்று சொன்னால், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று. என்னுடைய இயேசு இந்த காலவெளியில் எங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை மன்னிப்பதற்கு தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அது உண்மையாகவே ஒரு சாதாரண மனிதனால் முடியாது. ஆனால் கர்த்தர் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால, அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால எங்களுக்கு இது முடியும். எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்றால் எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. பாருங்கள், அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 நாங்கள் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 1 அந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு சீஷர்களோடு கதைத்து கொண்டிருந்துட்டு அவர் திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், 9 வாசிங்கள் எடுத்தவர்கள். 1:9. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், யார் பார்த்து கொண்டிருக்கையில்? சீஷர்கள், அங்கே இருந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் இயேசு உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. நான் இதை உண்மையாகவே சொல்லுகிறேன். என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய தாயாரை சில மாதங்களுக்கு முன்பதாக இழந்த நான். ஆனால் என்னவென்று சொன்னால், மம்மா அந்த ரூமில் இருந்து பரலோகத்துக்குள்ளே போகிறத காண டாக்டர் மார்க்குக்கும் என்னுடைய மகள் ரெபேக்காக்கும் எனக்கும் கிடைச்ச ஒரு பெரிய சிலாக்கியம் என்னவென்று சொன்னால், மாமா பரலோகத்துக்குள்ளே போகும் வழியில் செத்து போக இல்லை, வியாதிப்பட்டு போக இல்லை, பிளவீனப்பட்டு போக இல்லை. அவர் நல்ல சர்ரத்தோடு நல்ல சுகத்தோடு பிரைட்டாக அவருடைய முகம் பிரகாசித்து கொண்டு அப்படியே பரலோகத்துக்கு போனதை நான் காண்ட வேளையில் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஏறும் வேளையில், அவர் போகும் வேளையில் அவருடைய சீஷர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு முன்பதாக எனக்கு தெரியாதென்று சொன்ன பேதுரு, அங்கே சந்தேகப்பட்ட தோமா, நாங்கள் பார்க்கிறோம் இவர்கள் அந்த காட்சியை கண்ட பின்பு இயேசுக்காக இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் காணாமல் விசுவாசிக்கிற நாங்கள் பாக்கியவான்கள். நாங்களும் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 1 வாசிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வானத்தை வாசிங்க 10 அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று. பாருங்க, 2 பேர் அவர்கள் அருகே நின்று. அப்படி என்று சொன்னா வெண்மையான வஸ்திரம் தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இயேசு மீண்டும் வருகிறார். நம்புறீங்களோ இல்லையோ, அது நடக்கத்தான் போகிறது. ஆகவே அவருடைய திரு வார்த்தைகளின்படி நடக்கும் வழியில் யோவான் 10 சொல்லப்பட்டது போல 28 நாங்கள் வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னது மாத்திரமல்ல, அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், he has given us everlasting life, எங்களுக்கு நித்திய வாழ்வை தந்திருக்கிறார். So one day we will be taken up to be with Jesus. இயேசுவோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். How many of you are ready? எனக்கு தெரியாது, but I am ready to go to meet the Lord Jesus Christ. சும்மா சொல்லி முடிச்சிடுவோம், I will go என்று சொல்லி. ஆனால் உள்ளத்தில் எங்களுக்கு தெரியும், டிக்கு நீ போக மாட்ட. மனசாட்சி ஒன்று இருக்குது. ஆவியான நம்மோடு பேசுவார். நீ ஆட்களுக்கு குற்றங்களை மன்னிக்கவில்லை, ஆட்களோடு கோபத்தை வைத்திருக்கிறாய், வைராக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிறாய். சில பாவங்கள் ஒருத்தருக்கும் தெரியாது, உனக்கு மாத்திரம் தெரியும். நீ அந்த பாவங்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் இந்த காலவெளியில் எங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் எங்களோடு பேசும் வேளையில் அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விலகிறவன் இரக்கம் பெறுவான். ஆகவே இந்த காலவெளியில் இயேசுவின் இரத்தம் 1 யோவான் 1 9 பார்க்கிறோம். இயேசுடையத்தில் நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கை விடும் வேளையில் அவர் எங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருப்பது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த சின்ன பிள்ளைகள் காண்பித்தார்கள், தண்டனை கிடைக்கிறது. பொய் சொன்னார்கள், சில காரியங்களை ஏமாத்தினார்கள். ஆனால் அருமையானவர்களை, அந்த தாப்பன் வந்து உதவி செய்தது போல இயேசு எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார்.
இயேசு எங்களோட பாவங்களை மன்னித்திருக்கிறார். எங்களை தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்திருக்கிறார். பிசாசானவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் வந்து சொல்லுவான், நீ 2000 இத்தனை வருஷங்களுக்கு முன்பதாக நீ இந்த பிழை செய்தாய் என்று. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்கள் என்று சொன்னால் உங்களுடைய அந்த பாவத்தை இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரித்து உங்களுடைய இருதயத்தை மாற்றி இருக்குது. நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீங்க. நீங்கள் தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடும் வேளையில் அவர் மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த காலவேளையில் பாவிகள் அல்ல, நாங்கள் அவருடைய நீதியை தரித்துக்கப்பட்டவர்களாக இருப்பதனால நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். we are righteous people. ஆகவே நீதிமான் மேல குற்றம் சாட்ட ஒருவரால் முடியாது என்றால் இயேசு அவர்களை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்ன அந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்து பார்ப்போம். 28, 10, 28, 29 தொடர்ந்து வாசிங்கள். யோவான், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. ஒருவரும் எங்களை கர்த்தருடைய கையில் நாங்கள் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருடைய கையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் கையை உயர்த்தி சொல்லும் வேளையில் நான் காணாவிட்டாலும் இயேசு காண்கிறவராக இருக்கிறார். என்ன, நான் அவர்கிட்ட கையில் இருக்கிறேன். நாங்கள் என்னத்தை அறிக்கை எடுக்கிறோமோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எனக்கு சுகம் இல்லை, எனக்கு பலவீனமாக இருக்குது, என்னால் முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் சொல்லுங்கள், இயேசுடைய வார்த்தையை ஒரு 21 நாள் அந்த வசனங்களை சொல்லி என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுனால எனக்கு பலனை தருகிறவர் இயேசு. என்னால் உம்மால நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மால நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மால நான் பல காரியங்களை சாதிப்பேன், உம்முடைய நாமத்தினால நான் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பேன். 21 நாள் 3 தடவை சொல்லி பாருங்க, ஆண்டவர் அற்புதமான முறையில் காரியங்கள் செய்வார். ஏன்டா வாயில வார்த்தை வல்லமை இருக்குது. அது பைபிள். நான் இதை சும்மா சொல்லி தரவில்லை. பைபிளில் சொல்லி இருக்குது, நாங்கள் எங்களோட வாயினால என்னத்தை அறிக்கை எடுக்கிறோமோ அது நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலவெளியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வசனத்தை வாசித்து பார்க்கும் வழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கையிலிருந்து ஒருவரும் பறிக்க முடியாது. என்ன நடந்தாலும் எதுத்தான் நடந்தாலும் நான் சொல்லுகிறேன், ஒருவரும் எங்களை பறித்து கொள்ள முடியாது. நான் அப்படி அவங்க சொன்னாங்க இப்படி எங்களை சொன்னாங்கள் என்று நாங்கள் ஏமாந்து போக அவசியம் கிடையவே கிடையாது. நான் இன்றைக்கு காலவெளியில் யோசித்தேன் என்னவென்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் அங்கே எவ்வளவு அருமையான ஏதேன் தோட்டத்தில் ஜீவித்து கொண்டிருந்தார்கள், சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்பொழுது இச்சைக்கு இடம் கொடுத்தார்களோ அவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை இழந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் இச்சைக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால், பாவத்துக்கு பிழையான காரியங்களுக்கு இடம் கொடுப்போம் என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால், எங்களுக்கு அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் விலக்கப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலேயே ஆசீர்வாதங்களை விலக்கி போய்விடக்கூடியதாக இருக்கும். ஆகவே தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால், ஆண்டுடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறது, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகளை ஒழிய தேவனால் உண்டானவைகள் அல்ல. இந்த கால வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தை அவர் பேசும் வேளையில் உணர்த்தப்படும் வேளையில் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விலகணும். ஏனென்று சொன்னால், நாங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் 1 John chapter 2 அங்கே 1ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும் வேளையில் அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள். 1 யோவான். நீங்க பாவம் செய்யாமல் இருப்பதற்கு இதை எழுதி வைத்திருக்கிறேன். என்னவென்றால், ஒருவன் பாவம் செய்வானானால், கிறிஸ்தவர்கள் பாவம் செய்வார்களாயிருந்தால், பாவம் செய்யக்கூடாது. ஆனால் தற்செயலாக நாங்கள் விழுந்துட்டோம் என்றால், பிள்ளையான காரியத்தில் தவறான காரியத்தில் செய்வோம் என்று சொன்னால், நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவரையும் குற்றம் சாட்டுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையவே கிடையாது. இந்த காலவெளியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தது மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்தினால மூடப்பட்டிருக்கிறோம். பிசாசு தாண்டி வர முடியாது, எங்களை தொட முடியாது, எங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது. சோதிப்பான், ஆனால் சோதனையை மேற்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் 29ஆம் வசனம், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒரு நாளும் கூடாது.
நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கடா, கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பீங்கள் என்று சொன்னார், அவருடைய ஆலோசனைகளின்படி நடப்போம் என்று சொன்னார், அவருக்கு பிரியமாக ஜீவிக்கும் வேளையில என்னால் முடியாது என்று சொல்லும் வேளையில ஆண்டவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்கிறது, என்ற கால்கள் சறுக்குது என்று சொல்லும் வேளையில ஆண்டவரே இந்த பிள்ளையான காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனே எனக்கு விடுதலை தாரும் என்று சொன்னார். விடுவிக்கிற தேவன் இந்த கால வேளையில உங்களையும் என்னையும் அவர் விடுதலை செய்தவர், இப்பொழுதும் விடுதலை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். உதவி செய்கிறவர் நம்முடைய இயேசு. அவருடைய அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை. பாவிகளும் துரோகிகளும் அவருக்கு எதிராக நாங்கள் இருக்கும் வேளையில எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்றால் அவருடைய அன்பை யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிதான அன்பு. ஆகவே முதலாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது நிமித்தமாக எங்களுக்கு நித்திய வாழ்வு பெற்றது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ், எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. என்னவென்று சொன்னால், no one can pluck us out of his hand. அவருடைய கையிலிருந்து ஒருவரும் பிடுங்க முடியாது. So we are on the way to heaven. Thank you. We are on the way to heaven. பரலோகம் போய் கொண்டிருக்கிறோம். குப்பியல் எல்லாத்தையும் விட்டுடுவோம். அதை இதை பார்த்து கொண்டிருக்க அவசியம் இல்லை. இன்றைக்கு எங்கட கண்கள் எங்கே இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மேல வைக்கணும். இயேசு கிறிஸ்து மேல வைப்போம் என்று சொன்னால் அலைகள் வரலாம், மோதலாம், படகு அமர்ந்து போற நிலைமை ஏற்படலாம். ஆனால் நான் அமர்ந்து போக மாட்டேன். அவர் சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் என்னை கைவிடாதிருப்பார். கிறிஸ்டியன் ஃபேமிலி வர்ஷிப் சென்டருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அவர் சொல்லும் வரைக்கும் அது கைவிடாமல் எங்களை வழி நடத்துவார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலவேளையில கர்த்தர் எங்களை ஒரு நோக்கத்தோடு அழைத்து வந்தவர். முதலாவது அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார், ஆண்டவர் எனக்கு நித்திய வாழ்வை தந்திருக்கிறார். and I am on my way to heaven. ஏமாந்து போகக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னன்னு சொன்னார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்து விட்டார். எபிரேயர் 2 அதிகாரம் 14 15 வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில், Hebrews chapter 2 verse 14 and 15 இந்த கால வேளையில் வாசித்து பார்க்கும் வேளையில் அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்து விட்டார். வாசிங்கள் 14 15 வசனங்களை. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இயேசு எங்களை போல வந்தார். வாசிங்கள். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படி. பாருங்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஜீவ காலமெல்லாம் இன்றைக்கு நாங்கள் மரணத்துக்கு பயப்பட அவசியம் இல்லை. உன்னை கொள்ளுவேன் என்று சொன்னால் பயப்பட அவசியம் இல்லை. ஏனென்று ஆண்டவர் சொல்லுகிறார், சர்ரத்தை கொல்லக்கூடியவர்களுக்கு பயப்படாமல் சர்ரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் தள்ளக்கூடியவருக்கு தான் பயப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு தான் நாங்கள் பயப்பட வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக ஜீவனை உலகத்தில் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு எங்களுக்கு சுயாதீனம் இருக்குது கர்த்தரை ஆராதிப்பதற்கு. கர்த்தரை ஆராதிக்க சுயாதீனம் இருக்கும் வழியில் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் அது கர்த்தருடைய நாள் என்று சொல்லி, கர்த்தர் உயிரோடு எழுந்த நாள், அந்த நாளை நாம் விட்டுடக்கூடாது என்று சொல்லி வாரத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்து தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளும் வழியில் அதை போல ஒரு மகிழ்ச்சி ஒன்றும் இல்லை, அதை போல ஒரு சந்தோஷம் ஒன்றும் இல்லை. பைபிள் ஸ்டடிக்கு வரும் வேளையில் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு இருக்கிற உரிமைகளும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் என்ன செய்ய முடியும், எப்படி வாழ வேண்டும் என்பது பைபிள் ஸ்டடியில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் சண்டேஸில் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் வேளையில் இட்ஸ் a great time of rejoicing, celebration. நாங்கள் கொண்டாடுகிற நாள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய வசனத்தில் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால் 15 வசனத்தை வாசிங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது திரும்பவும், மரண பயம். எத்தனையோ பேருக்கு செத்து போறதுக்கு பயம். நான் ஒரு நாள் போனேன் ஒரு நபருக்கு, அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், மரிக்கிற தருவாயில் இருக்கிறார். அவரை பார்த்தாலே தெரியும் மரண பயம். ஆனால் பேருக்கு கிறிஸ்தவர். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னால், மரண பயத்தில் இருந்து இன்றைக்கு நான் எத்தனையோ பேருக்கு ஒரு பயம் இருக்குது, செத்தா எங்கே போவேன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தருகிறேன், இயேசுவை உங்களுடைய சொந்த கடவுளாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இது சும்மா சொல்ல இல்லை, இது உண்மை. இந்த பைபிளில் சொல்லப்பட்டது நிறைவேறி இருக்குது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் இந்த புஸ்தகம் இன்றைக்கு வேத புஸ்தகம் பல பாஷைகளில் பல இடங்களில்
லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வேற எந்த புஸ்தகம்? த புக் என்று சொன்னால் பைபிள் தான். இன்றைக்கு இதில் சொல்லப்பட்டதும் படித்தான் நாங்கள் நடக்க வேண்டும். இந்த வசனம் தான் என்னையும் உங்களை நியாயம் தீர்க்கும். ஒரு நாள் நியாயம் தீர்க்க போகுது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரண பயத்தில் இருந்து அவரை நான் பார்க்க போன வேளையில், ஜெபம் பண்ண போன வேளையிலே அவருடைய முகத்தில் ஒரு பயம் இருந்தது. இன்றைக்கு நானும் நீங்களும் பயப்பட அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த சரத்தை விட்டு இந்த ஆன்மா வெளிக்கிட்டு புறப்படும் வேளையில் அது இயேசு அண்டையில் நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்தலுக்கு எழுதின விசேஷம் 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை பார்க்கும் வேளையில் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் வேளையில், ரெவலேஷன் சாப்டர் 1 verse 10 onwards வாசித்து பார்ப்போம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். அவர் எங்கே இருந்தார் தெரியுமா? சிறைக்குள்ளே இருந்தார். பத்மோ தீவில் இருந்தார். அவர் அப்படியான நேரத்திலையும் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகிறத காணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய வீட்டில் வந்து ஆவிக்குள்ளாக கூடாதாக, சும்மா நாங்கள் வந்துட்டு ஈஸ்டர் அதுக்கு பிறகு நாங்கள் போயிட்டு நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிடுவோம் என்பதல்ல. இன்றைக்கு ஆவிக்குள்ளாக, இந்த ஆவிக்குரிய மனிதன் நாளுக்கு நாள் பலன் அடைய வேண்டும். அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆவிக்குள்ளாக நான் ஆனேன். அப்பொழுது எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். சிலாக்களுக்கு நான் சத்தமாக பிரசங்கம் பண்ணுறது விருப்பம் இல்லை. நான் மெதுவாக கதைக்கும் வழியில் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நல்லா உஷாராக பேசணும், எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய சத்தம் எக்காலத்தை போல இருக்கிறது. அவர் வாசிங்கள், அவர் சொல்லுகிறார், அது நான் அல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், சில காரியங்களை நீ காண போறாய், அவைகளை நான் உனக்கு காண்பிக்க போறேன், அவைகளை நீ எழுது என்று சொன்னார். அப்பொழுது 12ஆம் வசனம், நான் திரும்பினேன். திரும்பின போது அந்த இடத்துல அந்த தேவன் என்று சொல்லும் வழியில் இயேசு அவரை குறித்து சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தார் என்று சொன்னால், அவர் நிலையாங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். 14ஆம் வசனம், வெண் பஞ்சை போலவும் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் அவருக்கு நிகராக ஒருவருமே இல்லை. அப்படிப்பட்ட அழகானவர், பிரகாசம் நிறைந்தவர், அவரை இப்ப மரித்து உயிரோடு எழுந்தவர், அவரைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், வாசியுங்கள், பெரும் வெள்ள சத்தம், பெரும் வெள்ளத்தின் சத்தத்தை போல் இரைச்சல் போல் இருந்தது. இங்கேயே நாங்கள் பழகாவிட்டா சத்தத்துக்கு அங்கே இப்படி போயிருக்க போகிறோம். அதுதான் நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால், நல்லா சத்தமாக கர்த்தரை துதிக்கணும். செத்து போகிற ஆட்கள் கர்த்தரை துதிக்கிறது கஷ்டம். ஆனால் மம்மாவை நான் பார்த்தேன். என்னென்னு சொன்னால், அவரோட உயிர் போகிற நேரத்தில் 2 கரங்களை உயர்த்தின வேளையில் நான் யோசித்தேன், ஏதோ ஒன்று அவருக்கு முடியாமல் என்னென்னு தெரியலைன்னு பார்க்க, அவருக்கு நல்ல உயிர் இருந்தது, நல்ல பலன் இருந்தது. 2 கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு கர்த்தரை துதித்து கொண்டே போனார்கள். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் தான் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருப்போம். செத்து கொண்டிருக்கிறவனுக்கு துதிக்க இயலாது, அவனுக்கு பலன் இல்லை, மரித்து கொண்டிருப்பான். ஆனால் உயிரோடு இருக்கிற நாங்கள் பலன் பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த காலவேளையில் நாங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். வாசியுங்கள், ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் எப்படி இருந்ததாம்? வல்லமையா பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். 18ஆம் வசனம், மரித்தேன், இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். எல்லா திறவுகோள்களையும் இயேசு வெற்றி பெற்றவராயிருக்கிறார். இந்த யோவான் தான் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் வேளையில் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தான். ஆனால் இப்பொழுது எத்தனையோ வருஷமாகிவிட்டது.
யோவான் வயது சென்று கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை பார்க்கும் வழியில் பயந்தவனை போல காலில் விழுகிறான். இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக போய் நாங்கள் என்ன செய்வோம்? அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை ஆராதிப்போம், நமஸ்கரிப்போம், அவரை கும்பிடுவோம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். அதுதான் நாங்கள் செய்வோம் என்பதை வேதாமத்திலிருந்து படித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னவென்று சொன்னால், இன்னொரு காரியம் யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில், யோவான் 16:7 வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், வாசியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு உண்மையாய் சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். யார் பரிசுத்த ஆவியானவர்? கடவுள். கடவுள் எங்களோடு கூட இருப்பதற்கு வந்திருக்கிறார். இந்த காலவேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு உயிரோடு எழுந்ததுனால தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் எங்களை வழி நடத்துவார். வலதுபுறம் இடதுபுறம் எத்தனை பேர் நீங்கள் கையெழுத்த தேவையில்லை. ஒரு பிள்ளையான காரியம் செய்யக்க, ஒரு பிள்ளையான காரியத்தை பார்க்க, ஒரு பிள்ளையான காரியத்தை பேசக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை அதுக்கு பிறகு அவர் எங்களோடு எங்களுடைய இருதயத்தில் பேசுவார். கையெழுத்த வேண்டாம். கர்த்தர் எங்களோடு பேசுகிறவராயிருக்கிறார். பேசும் வழியில் அவைகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? உடனே சாரி ஐ டாக் டூ மச், நான் டூ மச் கதைச்சிட்டேன், கணக்காக கதைச்சிட்டேன். ஆண்டவரே சும்மா 2-3 விடுகாசம் விட்டுட்டேன், ஆண்டவரே மன்னியும், இனி ஐ won't do it. திரும்பவும் என்னன்னா திரும்ப விழுகிறோம், திரும்பவும் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய கிருபை எங்கள் மேலே இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை, அதுக்காக கிருபை இருக்குதுன்னு சொல்லி பாவத்தில் ஜீவிக்க கூடாது. பாவத்தின் மேல் வெற்றி பெற்றவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆகவே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, தொடர்ந்து அந்த வசனத்தில் வாசித்து பாருங்கள். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். எங்களை பரலோகம் கொண்டு போவதற்கு எங்களை வழி நடத்துகிறார். நாங்கள் இடது புறமோ வலது புறமோ சாயும் வேளையில் ஆண்டுடைய சத்தம் எங்களுக்கு கேட்கு, இப்படி நட, இப்படி போ, இப்படி செய். எங்களை ஆண்டவர் வழிகாட்டியா இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை தான் எங்களுக்கு வசனம், தான் எங்களை வழிகாட்டுகிறது. இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுனால அவர் எங்களுக்கு சொன்னபடி அவர் செய்கிறவராக இருக்கிறார். 14ஆம் அதிகாரம் யோவான் 14 முதல் 3 வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீங்க அங்க கலங்கி போயிருக்கிறாங்க சீஷர்கள், கலங்கி போயிருக்கும் வேளையில் கர்த்தர் பேசுகிறார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக, ஆண்டவர் சொல்றார், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் வந்து அங்கே இருக்கும்படி நான் வந்து என்ன செய்ய போறேன்? உங்களை கூட்டிக் கொண்டு போவேன். இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையில நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கணும். எப்பொழுது என்பது தெரியாது. அந்த நாள் மந்தாரமா இருக்கும். எப்பொழுது எந்த நாள் என்று இப்போ எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது என்ற இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் வேளையில் அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு, நான் லெவல் காட்டி கொண்டிருக்கிறது இல்லை. எனக்கு பைபிள் நல்லா தெரியும், எனக்கு ஆண்டவர் வெளிப்பாடு தருவார், எனக்கு தரிசனங்கள் தருவார், நான் இப்படி இருக்கிறேன். அதில் பெருமை பாராட்டுகிறவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். ஆனால் கர்த்தர் மேலே பாருங்கள், 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். வேதபாரகனும் பரிசியனும் ஜெபம் பண்ண போனான். இவன் பரிசியன் சொல்கிறான், நான் அவனை போல இல்லை, நான் நல்லா இருக்கிறேன். இவன் சில ஆக்கள் இதுக்குள்ளே இருக்கிற ஆக்களும் இருக்கக்கூடும் சில வேளைகளை. நான் உங்களை போல எல்லாம் இல்லை, நான் ஒரு சூப்பர் மேன், சூப்பர் உமன், ஸ்பிரிச்சுவலி ஐ எம் அட்வான்ஸ்ட், எல்லாரையும் விட நான் ஆவிக்குரிய விதத்தில் நல்லா இருக்கிறேன். நான் அந்நிய பாஷை பேசினா என்ன போல ஒருத்தரும் அந்நிய பாஷை பேச மாட்டாங்க. இப்படி சொல்லிக்கொண்டு யாரும் இருந்தீங்கன்னா இன்றைக்கு கூட மாற்றிடுங்க. தாழ்மையாக இருக்கணும். கர்த்தருடைய கிருபை தான் எங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் வந்து உன்னை கூட்டிக் கொண்டு போகிறேன், ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன், கிதியில் வருகிறேன், சீக்கிரமாக வருகிறேன். கர்த்தருடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்கிறது.
எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவருடைய வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நானே நீங்களும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போக ஆயத்தமாக இருக்க வேணும். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார், வந்து கூட்டிக் கொண்டு போவார். அதுக்கு முன்பதாக மரணம் வந்தாலும் நிச்சயமாகவே அவருடைய வீட்டுக்குள்ளே நாங்கள் போக ஆயத்தமாக இருக்க வேணும். அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் யோவான் 14:14 சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நான் சத்தியம் பண்ணி தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். பொய்யுரையாத தேவன், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஆகவே அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும், நீங்க ஜெபத்தில் எதை கேட்டீங்களோ இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு கேட்கும் வேளையில ஆண்டவர் பதில் தருவார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே பதில் தருகிறவராயிருக்கிறார். 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவர் எங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். சொன்னவர் செய்யாம வைக்க இல்லை, எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவராயிருக்கிறார். எந்த குழப்பமா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருக்கலாம், வேலை இல்லாமல் போய்கொண்டிருக்கலாம், நாட்டில் தேசத்தில் குழப்பங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எங்களுடைய உள்ளத்தில் பயப்படாது என்று சொன்னவர், திகையாது என்று சொன்னவர், கலங்காது என்று சொன்னவர், எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர். அவர் எங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு சமாதானம். என்னத்தான் நடந்தாலும் ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தை இயேசு உயிரோடு எழுந்ததுனால இன்றைக்கு நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்குது. இயேசு சொல்றதெல்லாம் நடக்கும். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு சொன்னதை கேட்டு நடக்கிறவர்கள், அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. நாங்கள் சாதாரணவர்கள் அல்ல. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலவேளையில் நாங்கள் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 17 மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில் 1 Thessalonians chapter 4 verses 4 to 13 வாசித்து பார்ப்போம். சொல்லப்படுகிறது, இல்லை 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 Thessalonians chapter 4 13th verse. அன்றியும் சகோதரரே, பாருங்க, நித்திரை அடைந்தவர்கள் என்றால் மரித்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. எங்களுக்கு துக்கம் இருக்கும், ஆனால் எங்களுக்கு என்ன நடக்கும், எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. எங்களுடைய பாருங்க, மரித்த பின்பு வேற பிறவி எடுத்து நான் இந்த உலகத்தில் வருவேன் என்று இல்லை. ஒரு ஐயா செத்து போயிட்டாராம். ஒரு நாள் அவர் எல்லாரும் செருப்பாக கலட்டிட்டு போய் கொண்டிருந்தார்கள் அவரை பார்க்கறதுக்கு, அவர்கிட்ட பூத உடல்ல பார்க்கறதுக்கு. அந்த நேரத்தில் ஒரு நாய் வந்து அவர்கிட்ட செருப்பாக கவ்வி கொண்டு போச்சான். உடனே ஆக்க சொன்னாங்களாம், அவர் வந்து அங்கே கொண்டு போகிற நாயா வந்து கொண்டு போகிற தன் செருப்பியாண்டு. நான் சொல்லுகிற மனுஷனுக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு மரண நிச்சயம், அதுக்கு பின்பதாக அவனுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. நியாய தீர்ப்பு எங்களுக்கு இருக்குது. ஆகவே நாங்கள் மரித்த பின்பு இன்னொரு பிறவி எடுத்து வருவோம் என்றது அல்ல. எங்களுக்கு நியாய சினத்துக்கு முன்பதாக இயேசு எங்களுக்கு அவர் நியாயம் தீர்க்க போகிறவராயிருக்கிறார். வெளிப்படுத்தல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எங்களுடைய கிரியைகள் எல்லாம் எங்களோடு கூட வருகிறது. எங்களோட எண்ணத்தை வரும். நாங்கள் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லைன்னு சொல்லுகிறோம். ஆனால் என்னென்னா, நாங்கள் எண்ணத்தை கர்த்தருடைய நாமத்தினால செய்கிறோமோ அந்த கிரியைகள் எல்லாம் எங்களோடு கூட வருகிறது. நாங்கள் நன்மையான கிரியைகளை செய்யும் வேளையில் தான் அந்த கிரியைகள் பரலோகத்துக்குள்ளே வருகிறது. இன்றைக்கு இந்த கால வேளையில் நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களின் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருக்குள்ள மரித்தவர்களையும் கர்த்தர் கூட்டிக் கொண்டு வருவார். அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஐயோ செத்துட்டாங்களே, அவங்க போயிட்டாங்களே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவங்களுக்கு என்ன நடக்கும், டோன்ட் வாரி, அவங்க எழும்புவார்கள். எத்தனை வருஷங்களுக்கு முன்பதாக மரித்து போய் புழுதிக்கு புழுதியாக சாம்பலுக்கு சாம்பலாக போனவர்களையும் கர்த்தருடைய சூப்பர் நேச்சுரல் பவர் உயிர்ப்பிக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால், இயேசு உயிரோடு எழுந்தபடியினால நாங்களும் உயிரோடு எழும்புவோம், எங்களுக்கு முன்னதாக போனவர்களும் உயிரோடு எழும்புவார்கள். இதில் கொஞ்சம் சந்தேகம் எங்களுக்கு தேவையில்லை.
அதனால தான் இயேசுவின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் அவரோட கூட இருப்போம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் என்னன்னு சொன்னால், ஆண்டவருடைய வசனத்தில் பார்க்குறோம், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், மரணத்தை ருசி பார்க்கவில்லை. ஏனோக்கு மரணத்தை ருசி பார்க்கவில்லை, எடுத்துக்கொள்ளப்பட்டார். பிலிப்பு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார். கர்த்தர் செய்கிறது நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் காண்பிக்கிறார் என்னென்றால், இயற்கை சக்தி இயேசுவை இழுத்து பிடிக்க வைத்து இருக்க முடியலை. இயேசு உயிரோடு எழுந்து அப்படியே வானத்துக்குள்ளே போனார், பரமேறி போயிருக்கிறார். இன்றைக்கு அருமையானவர்களே, எங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்குது என்னவென்று சொன்னால், நானும் அவரோடு கூட உயிரோடு இருப்பேன் என்று சொல்லி. அடுத்தது அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடக்கம் 5ஆம் வசனம் மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில், ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 4 and 5 வாசித்து பார்க்கும் வேளையில், we have that blessed assurance. எங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்குது என்னன்னு சொன்னால், அவர் உயிரோடு எழுந்ததுனால நாங்கள் மரித்தாலும் உயிரோடு எழும்புவோம். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குதோ இல்லையோ தெரியாது. சும்மா நாங்கள் சொல்லிடலாம் எனக்கு இருக்குதுண்டு, இங்கே இருக்க சொல்ல. ஆனால் இயேசுவின் வார்த்தைகளின்படி நடக்கிறவன் தான். இயேசுவின் வசனம், பிகாஸ் ஐ எம் born in a Christian family, I am a Christian என்று சொல்ல இயலாது. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. கிறிஸ்துவோடு உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும், a personal relationship with Jesus Christ. இந்த காலவெளியில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். I can keep on going telling about the resurrection of Jesus Christ. அதை நாங்கள் இவ்வளோ தான் தியானித்து கொண்டிருந்தாலும், எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் முடிவு இல்லை. இன்றைக்கு through the blood of Jesus, because of the blood of Jesus on Calvary, our sins are forgiven. எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. அதை போல ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை. நான் இப்போ பாவி இல்லை, நடுவிலும் போயிட்டு நான் பாவி என்று கேட்க தேவையில்லை. இப்பொழுது நான் நீதிமானாக மாற்றப்பட்டுக்கிறேன், நான் நித்திய வாழ்வை பெற்றிருக்கிறேன், கர்த்தருக்காக ஜீவிப்பேன். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், கரம் பிடித்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லா கண்கள் மூடி இருக்கும் வழியில், தலைகள் குனிந்திருக்கும் வழியில், இந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், அவரையும் ஒரு கடவுளாக நான் நம்புகிறேன், அவரை கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லுவதல்ல. இயேசுவை என்ற உள்ளத்துக்குள்ளே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு இயேசுவே என் உள்ளத்துக்குள் வாரும், என் பாவங்களை எனக்கு மன்னியும், என்னுடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும், நீரே வழி என்று சொல்லியிருக்கிறீர். பாரம்பரியத்தை நான் கடைபிடிக்க போறவன் அல்ல. இன்றைக்கு சத்தியத்தை அறிந்திருக்கிறேன். சத்தியம் என விடுதலையாக்க வேண்டும். நான் பரலோகம் வர வேண்டும், உம்மோடு என்னென்றைக்கும் இருக்க வேண்டும். ஒரு மதம் மாறுவதல்ல, நான் இன்றைக்கு மனம் மாறி உம்மை பின்பற்ற நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்கள் எல்லாரும் மூடி இருக்கும் வழியில், தலைகள் குனிந்திருக்கும் வழியில், ஒரு நாள் நான் இயேசுவை என்ற உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டுக்கிறேன், இயேசுவை கனப்படுத்துகிறேன், இயேசுவை நானும் சில வேளைகளை கும்பிடுகிறது உண்டு தான் என்று சொல்லி அல்ல. ஆனால் ஐ வாண்ட் டு இன்வைட் ஜீசஸ் டு கம் இன் டு மை ஹார்ட் என்று சொல்லுகிறவர்கள், என்ற உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்க அவசியம் இல்லை. உங்களோட கரத்தை உயர்த்தினால் நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். பயப்படாமல். காட் பிளஸ் யூ. வேறு யாராலும் காட் பிளஸ் யூ. வேறு யாராலும் இருந்தால், பிகாஸ் யூ ஆர் மேக்கிங் அ கிரேட் டிசிஷன் டுடே டு கோ டு ஹெவன். கரங்களை உயர்த்தினவர்கள் கரங்களை கீழே விடுங்கள். ஆண்டுடைய நான் சொல்லித் தருகிற ஜெபத்தை எல்லாரும் சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, நான் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும், என் உள்ளத்துக்குள் வாரும். இன்று முதல் உமக்கென்று ஜீவிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும். ஆமேன். பிதாவை, இந்த வேளையிலேயும் சுவாமி இந்த ஜெபத்தை உண்மையான உள்ளத்தோடு இருதயத்தில் இருந்து சொன்ன ஒவ்வொருவரையும் நீங்கள் கேட்டுக்கிறீங்க சுவாமி. அவர்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருப்பதனால ஆண்டவரே, என்றென்றைக்கும் உங்களோடு இருப்போம் என்ற அந்த நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருப்பதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கிழமை மாத்திரமல்ல, ஜீவ காலம் முழுவதிலும் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சி அடையேன், எதையும் குறித்து நான் பயப்பட மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் வழியிலேயே நான் போய் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்.
ஏனென்றால் தேவரீர் என்னோடு இருக்கிறீர். அந்த நிச்சயத்தை சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் அதை சொல்லுவது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்து வழிநடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம், அவருக்காக ஜீவிக்க ஒப்புக் கொடுத்துக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.